மத்தியஸ்தர். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா மத்தியஸ்தர் வேர்டு அப்படின்னா, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் நிலைக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் சாபத்தை மீட்கணும்னா என்ன தேவை? மீட்பு என்பது அவசியம். மீட்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரெடீம்ன்ற வேர்டு யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான். இன்னொரு வார்த்தை சொல்றாங்கன்னா மீடியேட்டர். மீட்கிறதுன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்களா? நகை அடமானம் வச்சுட்டா என்ன அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, மீட்கணும். மீட்கணும்னா என்ன கொடுக்கணும்? அவனுக்குள்ள ஒரு கரையம் கொடுத்தாதான் வெச்ச பொருள் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். இப்போ மீட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரையம் செலுத்தப்படணும். அந்த கரையம் தான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, தேவனாகவும் இருக்கணும், மனுஷனாகவும் இருக்கணும். அவர் அட்வொகேட்டாக இருக்கணும், எனக்காக வாதாடுகிறவராக இருக்கணும். ஒரு பக்கமாக காசு வாங்கிட்டு தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, ரெண்டு பக்கமும் நியாயத்தை பேசணும். அம்பையர் ரெண்டு டீமை இணைக்கிற நபராக இருக்கணும். நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அங்கே தான் யோபு வந்து கதறான். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சான் பார்த்தீங்களா? யோபு வேதனைப்பட்டாரா? வியாதிப்பட்டு அப்புறம் 10 பிள்ளைகள் இழந்துட்டாரு, சொத்துக்குள்ளே இழந்துட்டாரு. அவன் மனைவி சொல்கிறா, செத்துக்குள்ளே போடான்ட்டான் அந்த அம்மா. ஜீவனை விட்டு நேசிட்டு இயேசு தேவனுடைய நாமத்தை தோசித்து போ அப்படின்ட்டா. இவன் சொல்கிறான், கத்திரத்தை நன்மையை பெற்றுக்கொண்டனா தீமையை அனுபவிச்சுக்கிறேன், பரவாயில்ல. ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவரை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட தான் உறுதியாக நிற்கிறான். அப்போ அவனோட கேள்விகள்லாம் வருது. எனக்கு என் கையில், என் தலையில் கை வச்சோம், தேவனுடைய தலையில் கை வச்சோம், தீர்ப்பு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே, மத்தியஸ்தர் இல்லைன்னு அங்கலாய்க்கிறான். என் பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக அவர் இருக்கணுமே, எனக்காக வாதாடுகிறவராக இருக்கணுமே, ஆனால் யாரும் இல்லையே, அதான் அவனுடையது. ஆனால் அவன் முடிக்கும்போது எப்படி சொல்லி முடிச்சான் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ரட்சகர் சொல்லலை, என் மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர். மீட்பர்னா யாரு? எனக்காக கரையை செலுத்தி என்னுடைய உடைமைகளை திரும்ப தருகிறவர் அர்த்தம். எதை இழந்தனோ அதை திருப்பி என் கையில் கொடுக்கிறவர். வெளியில வந்திருக்கிறவங்களை பார்த்து கத்து சொல்கிறார், இழந்து போனதை காட்டிலும் நீங்க பெற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக சில நன்மைகள் இழந்துட்டீங்க, பொருளாதார இழப்புல சந்திச்சிட்டீங்க, சில காரியங்களை உங்களை விட்டு போயிருச்சு, கைமீறி போயிருச்சு, என்ன பண்றதே தெரியல, அங்கலாய்க்கிறீங்க. பணம் இருக்கும்பொழுது ஊர் எல்லாம் மதிச்சிச்சு, இப்ப எதுவுமே இல்லாதனால ஊரே மதிக்க மாட்டேனுது, அல்வத்துக்கு தலை நிமிஞ்சு நிற்க முடியல. யோபு அவமானத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் வாழ்றான். எல்லாம் இருக்கும் பொழுது வாலிபெல்லாம் எழுந்து நின்று அவனை நினைச்சாங்க கனப்படுத்துறாங்க. இப்போ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவனை மதிக்க மாட்டேன்றான், அங்கலாய்க்கிறான். ஆனால் ஒரு காரியம் நடந்தது, இரட்டத்தனியாய் கொடுத்தார். இழந்து போனதை பார்க்கிலும் அவன் பெற்றுக்கொண்டது அதிகம். தலைவலியில் நான் சொல்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க, உங்களை கத்த திருப்பி எடுத்து கட்டுவாராக.